Hi. So நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது AngularJS. ஓகே, இன்ட்ரடக்ஷன் டு AngularJS. இன்னைக்கு ஓவராலா AngularJS அப்படின்னா என்ன, அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் AngularJS அப்படின்னு பார்த்தா, இட்ஸ் அ கிளைண்ட் சைட் மாடல் வியூ கண்ட்ரோலர் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஸோ கிளைண்ட் சைட் அப்படின்னு சொல்லும்போதே எப்பவுமே மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல ஆப்ரேட் ஆகும். ஒன்று கிளைண்ட் சைடில், இன்னொன்று சர்வர் சைடில். ஓகேவா? ஸோ AngularJS அப்படிங்கிறது கிளைண்ட் சைடில் ஆப்ரேட் ஆகிற ஒரு மாடல் வியூ கண்ட்ரோலர். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிளைண்ட் சைடு சர்வர் சைடு அதெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் மாடல் வியூ கண்ட்ரோலர்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறமா கிளைண்ட் சைடு மாடல் வியூ கண்ட்ரோலருக்கும் சர்வர் சைடு மாடல் வியூ கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் வியூ கண்ட்ரோலர். மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வியூ இருக்கும். இந்த வியூ அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு யூசர் உள்ள வராரு, உள்ள வந்து டைரக்டா அவர் கண்ணில் பார்க்குற அந்த வெப்சைட்டோட இந்த வெப் அப்ளிகேஷனோட ஒரு லுக் அண்ட் ஃபீல். ஃபார் எக்ஸாம்பிள், மேலே வந்து டாப் பார் இருக்கணும், ஒரு ஒரு ஃபார்ம் இருக்கணும், ஒரு HTML எலிமெண்ட் இருக்கணும். இது எல்லாமே வியூ. ஓகேவா? இந்த வியூக்கு டேட்டாவை ப்ரொவைட் பண்ற அந்த மாடலுக்கு, அந்த விஷயத்துக்கு பேரு மாடல். ஓகேவா? இந்த மாடல் தான் வியூக்கு டேட்டாவை ப்ரொவைட் பண்ணும். பட் டேட்டாவை டைரக்டா ப்ரொவைட் பண்ணாது. இதுக்கு நடுவில் கண்ட்ரோலர் தான் எந்த வியூக்கு எந்த மாடல்ல இருந்து டேட்டாவை எடுத்து ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூசர் வந்து ஒரு எம்ப்ளாயி ஐடியை கொடுத்து ஒரு ஒரு இவரோட சேலரி என்ன அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ வியூலேருந்து ஸ்ட்ரைட்டாக கண்ட்ரோலருக்கு போகும். ஸோ கண்ட்ரோலர் எந்த மாடலுக்கு இந்த இந்த ரெக்வஸ்ட்டை அனுப்பணும் அப்படின்றத கண்ட்ரோலர் தான் டிசைட் பண்ணும். ஸோ கண்ட்ரோலர் அந்த மாடலுக்கு அந்த டேட்டாவை அனுப்பிச்சு, அந்த மாடல் என்ன பண்ணுன்னா டேட்டா பேஸ்க்கு போயிட்டு டேட்டா பேஸ்லேருந்து அந்த எம்ப்ளாயி ஐடியோட சேலரி என்ன அப்படிங்கிறத கெட் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் மாடலுக்கு வரும். இந்த இடத்துல கண்ட்ரோலர் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை என்ன செய்யும் அப்படின்னா, அந்த சேலரியை வச்சுக்கிட்டு அது கூட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் லாஜிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் லாஜிக்கை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெச்ஆர்ஏ ஆட் பண்ணுறது, டிஏ ஆட் பண்ணுறது. ஸோ சம்திங் ஏதாவது அந்த அந்த அமௌண்ட் கூட ஏதாவது ஒரு ஆட் பண்ணுறதோ இல்லாட்டி மைனஸ் பண்ணுறதோ, அந்த லாஜிக் எல்லாத்தையும் அந்த கண்ட்ரோலர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டை அதுக்கப்புறம் தான் வியூவுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ இங்கே எல்லாமே தனித்தனியாக செப்பரேட் ஆயிடுச்சு. டேட்டா பேஸ் தனியாக இருக்கு, வியூ தனியாக இருக்கு, மாடல் தனியாக இருக்கு, கண்ட்ரோலர் தனியாக இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேலைகளை யாரும் மாற்றி செய்ய மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வியூ வந்து இந்த டிஏ ஆட் பண்றது, இந்த பிஸ்னஸ் லாஜிக்கை வியூ பண்ணாது. அதே மாதிரி கண்ட்ரோலர் வந்து ஸ்ட்ரெயிட்டா டேட்டா பேஸ்க்கு போய் டேட்டாவை எடுக்காது. ஸோ கண்ட்ரோலரோட வேலை ஜஸ்ட் எங்கேருந்து ரெக்வஸ்ட் வருதோ அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி எந்த மாடலுக்கு இதை ரீடைரக்ட் பண்ணி விடணும் அப்படின்னு டிசைட் பண்றது மட்டும்தான் கண்ட்ரோலர். அதே மாதிரி மாடல் எங்கிட்ட இருந்து இந்த இந்த கண்ட்ரோலர் இருந்து ரெக்வஸ்ட் வருது, ஸோ டேட்டா பேஸ்க்கு போய் நான் இந்த வேல்யூவை எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் மாடலோட ஜாப். ஸோ மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ சர்வர் சைட் மாடல் வியூ கண்ட்ரோலருக்கும் கிளைண்ட் சைட் மாடல் வியூ கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம கிளைண்ட் சைட் மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கிளைண்ட்னா என்ன, கிளைண்ட் சைட்னா இதெல்லாம் கிளைண்ட் சைட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, எந்தெந்த விஷயத்தெல்லாம் யூசர் டைரக்டா வந்து ஆப்ரேட் பண்றாங்களோ அது எல்லாமே கிளைண்ட் சைட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு ப்ரௌசரை ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு வெப்சைட்டை லோட் பண்றாரோ, ஒரு வெப் அப்ளிகேஷனை லோட் பண்ணாலோ அது வந்து கிளைண்ட் சைடு. ஓகேவா? ஒரு மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அந்த மொபைல் அப்ளிகேஷன்ல இருக்க ஆப்லயோ இல்லாட்டி ஒரு அதுக்குள்ள இருக்கிற ப்ரௌசர்லயோ எதையாவது ஒரு வெப்சைட்டை லோட் பண்ணாலோ அது, ஸோ அந்த ஃபோனுங்கிறது கிளைண்ட் சைடு, அந்த ப்ரௌசருங்கிறது கிளைண்ட் சைடுன்னு கன்சிடர் பண்ணப்படும். இந்த கிளைண்ட்டுக்கு டேட்டாவை ப்ரொவைட் பண்றது, அதாவது ஓவரால் இந்த கிளைண்ட்டுக்கு டேட்டாவை ப்ரொவைட் பண்றது சர்வர் சைடு. ஓகேவா? இந்த சர்வர் சைட்லயும் ஒரு மாடல் வியூ கண்ட்ரோலர் இருக்கும், இந்த கிளைண்ட் சைட்லயும் ஒரு மாடல் வியூ கண்ட்ரோலர் இருக்கும். இந்த கிளைண்ட் சைட்ல இருக்கிற மாடல் வியூ கண்ட்ரோலருக்கு பேர் தான் AngularJS. ஓகேவா? ஸோ இது AngularJS. சர்வர்லயும் ஒரு மாடல் வியூ கண்ட்ரோலர் இருக்கும். பட் ஆனா அது வந்து இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இங்க வந்து மாடல் வியூ கண்ட்ரோலர் கிளைண்ட் சைட்ல. பட் சர்வருங்கிறது வெறும் டேட்டாவை மட்டுமே ப்ரொவைட் பண்றதுனால அதுல வெறும் மாடல் அண்ட் கண்ட்ரோலர் தான் இருக்குமே தவிர அதுல வியூ இருக்காது. ஓகேவா? ஸோ
அதுல வியூ இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டா இப்போ இந்த கிளைண்ட் சைடில் இருக்கிற இந்த மாடல் என்ன பண்ணும், ஸ்ட்ரைட்டா சர்வரில் இருக்கிற கண்ட்ரோலரை ஆக்சஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வியூவில் இருக்கு, வியூல இருந்து ஒரு யூசர் ஒரு டேட்டாவை ரெக்வஸ்ட் பண்றாரு. ஸோ அங்கேருந்து கண்ட்ரோலரை அதை ஆக்சஸ் பண்ணும். கண்ட்ரோலர் என்ன பண்ணும், இந்த மாடல் தான் இந்த டேட்டா ப்ரொவைட் பண்ற கரெக்டான மாடல் அப்படின்றத கண்ட்ரோலர் பார்த்து சூஸ் பண்ணும். இப்போ இந்த மாடல் என்ன பண்ணும்னா சர்வர்ல இருக்கிற கண்ட்ரோலருக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும். ஓகேவா? அந்த கண்ட்ரோலர் அதோட மாடல் என்ன அப்படின்றத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாடலுக்கு ரெக்வஸ்ட்டை ரீடைரக்ட் பண்ணிவிடும். அப்போ மாடல் தான் என்ன பண்ணும்னா டேட்டா பேஸ்ல இருந்து போய் அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு திருப்பி அப்படியே ரிவர்ஸ் திருப்பி அந்த மாடல் வந்து அந்த டேட்டா பேஸ் வந்து மாடலுக்கு கொடுக்கும், மாடல் கண்ட்ரோலர் கொடுக்கும். கண்ட்ரோலர் வந்து நம்ம கிட்ட இருக்கிற கிளைண்ட் சைடு அப்ளிகேஷனுக்கு ஜேசன் ஆர் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்ல அந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஓகே, இது எல்லாமே இன்டர்நெட் மூலியமா நடக்குது. ஸோ இந்த ஜேசன் அப்புறம் அந்த எக்ஸ்எம்எல் அப்படின்னா என்னன்றத, அந்த ஃபார்மேட்னா என்னங்கிறத நம்ம லேட்டர் வர வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து ஜேசன் ஃபார்மேட்ல டேட்டாவை வந்து கிளைண்ட் சைட் அப்ளிகேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். இந்த கிளைண்ட் சைடு என்ன பண்ணுவோம், திருப்பி மாடல் அண்ட் கண்ட்ரோலருக்குள்ள வியூ அப்படின்ட்டு இது இந்த டேட்டா டிராவல் ஆகும். அதாவது ஒரு யூசர் வந்து வியூல வந்து ஒரு டேட்டாவை ரெக்வஸ்ட் பண்ணார்னா அது இத்தனை ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி அவர் அந்த டேட்டாவை பார்க்க போறாரு. இது எல்லாமே எப்படி நடக்கும்னா ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கும். ஓகேவா? எதுக்கு இத்தனை ப்ராசஸ்? ஸ்ட்ரைட்டா வியூல இருந்து ஒரு விஷயத்த டேட்டா பேஸுக்கு ஸ்ட்ரைட்டா போய் ஆக்சஸ் பண்ணி டக்குன்னு எடுத்து காட்டலாமே அப்படின்னா அது அப்படி பண்ண முடியும். பட் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம். சப்போஸ் திடீர்னு வியூ, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வியூன்றது என்னது, ஒரு HTML ஒரு டிசைன், ஒரு HTML CSS சேர்ந்த ஒரு அழகான டிசைன். நாளை பின்ன இந்த டிசைனை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண தான் மாற்ற முடியும். திடீர்னு நாளைக்கு இந்த மாடலையே தூக்கிட்டு வேற ஒரு மாடல் வைக்கணும் அப்படின்னா இதுல வந்து ரொம்ப ஈஸியா வைக்கலாம். இந்த டிசைனே டோட்டலா எடுத்துட்டு எனக்கு வேற டிசைன் வேணும் அப்படின்னா டோட்டல் அந்த டிசைனை மாத்தலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இந்த மாதிரி மாடல் வியூ கண்ட்ரோலரா ரெண்டு சைடையும் பிரிச்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி மாடல் வியூ கண்ட்ரோலரா நம்ம அப்ரோச் பண்றோம். இந்த பேட்டர்ன் இது வந்து ஒரு மெத்தட். மாடல் வியூ கண்ட்ரோலர்ன்றது ஒரு மெத்தட். இந்த மெத்தடை வந்து நம்ம எந்த விதமான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு வேணாலும் இதை அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜாவா வச்சு அச்சீவ் பண்ணலாம், PHP வச்சு அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி கிளைண்ட் சைடுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட், அதாவது AngularJS, Meteor.js, இந்த மாதிரி நிறைய JS அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறது கிளைண்ட் சைடு மாடல் வியூ கண்ட்ரோலர் AngularJS பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய மாடல் வியூ கண்ட்ரோலர், கிளைண்ட் சைட் மாடல் வியூ கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறது AngularJS. இதே மாதிரி சர்வர் சைடு மாடல் வியூ கண்ட்ரோலர்ல வந்து PHP லாங்குவேஜ்ல எழுதின லெராவல், ட்ரீம் ஃபேக்டரி, இந்த மாதிரி நிறைய மாடல் வியூ கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. ஸோ இதை சர்வர் சைடை பத்தி நம்ம லேட்டர் வேற ஒரு கோர்ஸ்ல பார்ப்போம். ஸோ AngularJS-ஓட ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பைண்டிங். ஓகேவா? டேட்டா பைண்டிங் அப்படின்னா என்னன்னா, when the data changes its value, the elements that are bound to the data reflect changes automatically. For example, ஒரு வேரியபிள்குள்ள ஒரு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை நம்ம எடுத்து ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்பப்பெல்லாம் இந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் உடனே இந்த நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிற அந்த இடத்துல அந்த வேல்யூ இம்மீடியட்டா சேஞ்ச் ஆகும். இதுதான் டேட்டா பைண்டிங். ஸோ நம்ம இந்த டேட்டா பைண்டிங்கை ஒரு குயிக் எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு HTML செட்டப் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ ஹெட்டரில் வந்து ஒரு AngularJS-ஓட JS ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, ஒரு H1 டேக் இருக்குது. ஸோ அதோட அவுட்புட்டை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போது என்னோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, ஏதாவது ஒரு யூசர் உள்ளே வந்து அவங்களோட நேமை இந்த இடத்துல டைப் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக இந்த அவங்க டைப் பண்ண அந்த வேர்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஹலோ அப்படின்ற அந்த வேர்டுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ட் ஆகணும். இதுதான் ரெக்குயர்மெண்ட். ஸோ இதை எப்படி ஆங்குலரில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஆங்குலர் எப்படி டேட்டாவை பைண்ட் பண்ணுது அப்படின்றத நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த இடத்துல ng மாடல் ஈக்குவல்ஸ் டு நேம் அப்படின்னு போட்டுட்டு இந்த வேர்ல்ட் அப்படின்ற வேர்டை எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஆங்குலர் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த டேட்டா இந்த இடத்துல வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும்.
இந்த ப்ரௌசருக்கு இது ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் அப்படின்றத ஜஸ்ட் டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் ng ஆப் அப்படின்றத டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட் இப்போ நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் என்ன டைப் பண்ணுறனோ அந்த இடத்துல இமீடியட்டாக அது அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் டேட்டா பைண்டிங். ஓகே, ஸோ என்ன வேணாலும் டைப் பண்ணலாம், இங்கே டைப் பண்ணால் இமீடியட்டாக அது அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போப்பெல்லாம் இந்த என்ஜி மாடல் அப்படிங்கிற இந்த வேரியபிள்குள்ளே ஒரு வேல்யூ வந்து மாறுதோ அப்போல்லாம் அந்த வேல்யூ இமீடியட்டாக இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் AngularJS. இப்போது இதே விஷயத்தை நம்ம ஜேக்வரியில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு ஜேக்வரிக்கான செட்டப் ஒன்று பண்ணியிருக்கேன். ஹெடரில் ஒரு ஜேக்வரியோட ஜேஎஸ் ஃபைலில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல நம்ம இதே வேலையை நம்ம ஜேக்வரியில் அச்சீவ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஹெடரில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், ஒரு ஸ்கிரிப்ட் டேக். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே ஒரு டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே ஃபங்க்ஷன். ஸோ அந்த டாக்குமெண்ட் ரெடி ஆன பிறகு டாம் எலிமெண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு அது வாட்ச் பண்ணணும். டாம் எலிமெண்ட்டில் ஃபஸ்ட் நம்ம எது இன்புட் ஏரியா அப்படிங்கிறத நம்ம அதுக்கு டிஃபைன் பண்ணணும். ஸோ இன்புட்டுக்கு நான் ஒரு ஐடி வச்சுக்கிறேன். ஸோ இன்புட் நேம் அப்படின்றது அதோடைய ஐடி. இந்த ஐடியை எடுத்துகிட்டு போய் நான் ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்புட் நேம் அப்படின்ற வேரியபிள்குள்ளே ஒரு ஜேக்வரியோட எலிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக் போட்டுட்டு அந்த ஐடியோட நேம் போடணும். அதுக்கப்புறம் அடுத்து எங்கே நம்ம இந்த இன்புட் நேமை வாங்கி நம்ம எந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ அதோட ஐடி வந்து அவுட்புட் ஏரியா அப்படின்றத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிவிட்டு அதையும் ஒரு வேரியபிளுக்குள்ளே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணும்போது இன்புட் ஏரியா அண்ட் அவுட்புட் ஏரியா, இன்புட் நேம் அண்ட் அவுட்புட் ஏரியா, இது ரெண்டுமே ரெண்டு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகுது. இப்போது எப்பப்பெல்லாம் யூசர் உள்ளே வந்து ஒரு விஷயத்தை அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுறாங்களோ அந்த டைமை வந்து நம்ம கெட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? ஸோ இன்புட் நேம் டாட் கீ அப். ஓகே, எப்பப்பெல்லாம் கீ அப் ஆகுதோ, அதாவது கீபோர்டில் ஏதாவது ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நான் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா அவுட்புட் ஏரியா அப்படிங்கிற இந்த எலமெண்ட் இருக்குல்ல, இந்த எலமெண்ட் டாட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே டெக்ஸ்ட்டை மாற்றும். ஸோ உள்ளே இருக்கிற இந்த ஹலோ வேர்ல்டுன்னு இப்போ எழுதிக்கோம்ல, ஸோ இதை எடுத்துகிட்டு வேற ஒரு டெக்ஸ்ட்டை உள்ளே வைக்கும். என்னன்னு வைக்கும்? ஸோ ஹலோ ஸ்பேஸ் நம்ம என்ன அந்த இன்புட் நேமில் என்ன டைப் பண்ணுறோமோ அந்த வேல்யூவை இதில் வச்சுட்டு அது கூட இன்னொரு எக்ஸ்ப்ளனேட்டரி மார்க் அப்பன் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்புட் டைப்பில் என்னென்னலாம் டைப் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இமீடியட்டாக இந்த இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சி இந்த இடத்துல இந்த மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்ம ஒரே விஷயத்தை தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு எடுத்துக்கிற எஃபர்ட்டும் இதுக்கு நம்ம பண்ணியிருக்கிற எஃபர்ட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்களே பார்க்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஆங்குலரில் ஒரே ஒரு என்ஜி மாடல் டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நேமை டிஃபைன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பைண்ட் ஆகிடும். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் ஆங்குலரோட ஒரு பவர். ரொம்ப சிம்பிளான லைன்ஸில் இன்பில்டாக டேட்டா பைண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் ஆங்குலருக்குள்ளே இருக்குது. ஸோ பட் இந்த ஜேக்வரி எக்ஸாம்பிள் யாருக்காவது புரியலனா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக தான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ திஸ் கால்ட் டேட்டா பைண்டிங்.